வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது படையே நடுங்கும். எதை கேட்டால் பாம்பு என்று சொன்னால் படையே நடுங்கும் என்று முன்னோர்கள் ஒரு பழமொழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மலைப்பாம்பு 100 கிலோ, கிட்டத்தட்ட 100 கிலோ கொண்ட ஒரு மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினர் காட்டுப்பகுதியிலே கொண்டு போய் விடும் ஒரு புகைப்படத்தை, ஒரு வீடியோவை நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அல்லூர் பகுதியிலே சென்று படம்பிடித்து நமது நகர்வள பகுதியிலே வழங்கியிருக்கிறார். அல்லூர் பகுதியிலே இருக்கின்ற திரு மஜீத் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அல்லூர் பகுதியில் மஜீத் அவர்கள் வசித்து கொண்டிருக்கும் குடியிருப்பு பகுதியிலே பிரம்மாண்டமான ஒரு மலைப்பாம்பு வந்திருக்கிறது என்று அவர் வனத்துறைக்கு தகவலை தருகிறார். அக்கம் பக்கத்திலே இருக்கின்ற மக்களெல்லாம் வந்து அந்த மலைப்பாம்பு மரத்திலே சுருண்டு படுத்திருக்கும் காட்சியை பார்த்து பிரமிப்பு கொள்ளுகிறார்கள். அடடா, மலைப்பாம்பை பார்த்திருக்கிறோம், சின்ன பாம்பை பார்த்திருக்கிறோம், நாகைப்பாம்பை பார்த்திருக்கிறோம், நல்ல பாம்பை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலைப்பாம்பா என்று திகைத்து நிற்கையில் வனத்துறையும் வந்து விடுகிறது. அந்த பாம்பை ஊர் மக்களோடு சேர்ந்து அதை பிடிக்கிறார்கள். பிடிப்பதற்கு பிடி கிடைப்பதில்லை. அதன் உடம்போ எண்ணெய் தேய்த்தது போல வழுக்குகிறது. ஒரு பக்கம் பிடித்தால் ஒரு பக்கம் நெளிந்து போகிறது, மறுபக்கம் பிடித்தால் அந்த பக்கமும் நெளிந்து போகிறது, தலைப்பக்கம் பிடித்தால் வாழ்பக்கம் நெளிந்து போகிறது, வாழ்பக்கம் பிடித்தால் நடு உடல் நழுவி போகிறது என்று சொல்லி எப்படியோ அவர்கள் கஷ்டப்பட்டு பிடிக்கும் காட்சியை இப்போது பார்ப்போம். இப்படித்தான் வனத்துறையும் அந்த அல்லூர் பகுதி, தொரப்பள்ளி பகுதி மக்களும் மஜீத் அவர்களுடைய வீட்டின் அருகிலே வந்த பாம்பை பிடிக்கிறார்கள். மிக சிரமத்திற்கு இடையிலே அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அச்சத்தோடும் பயத்தோடும் அந்த மலைப்பாம்பை பிடித்து ஒரு வாகனத்திலே கொண்டு சென்று அடர்ந்த காட்டுப்பகுதியிலே விடுவதாக வனத்துறையினர் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் நமது நகர்வள பகுதியிலே இந்த காட்சியை பற்றி விளக்கியிருக்கிறார். இன்னொரு பாம்பு என்றால் படை நடுங்கும் என்றால் பாம்பை தனது செல்லப்பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை பாருங்கள். இப்படி இந்த மலைப்பாம்பை பிடிப்பதற்கு ஊர் மக்களும் வனத்துறையினரும் வந்து பிடித்து கொண்டிருக்கின்ற போது இதனுடைய சைஸை ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷமுள்ள ஒரு நாகப்பாம்பு. அந்த நாகப்பாம்புக்கு எண்ணெய் தேய்த்து சாம்பு தேய்த்து குளிப்பாட்டி விடுகின்ற ஒரு மனிதரையும் இப்போது நாம் பார்ப்போம். ஒரு பாம்பு, அந்த பாம்பு கடித்தால் உடனே மரணம் என்று சொல்லுவார்கள். அந்த மரணத்தை வெல்லக்கூடிய மனிதனுடைய ஆற்றலும் அறிவும், அதைவிட அன்பும் நேசமும் பாசமும் கூடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விஷமுள்ள ஒரு நாகப்பாம்பை, அதுவும் பிரம்மாண்டமான மலைப்பாம்பை போல இருக்கக்கூடிய இந்த பாம்பை ஒருவர்
எண்ணெய் தேய்க்கிறார். எண்ணெய் தேய்த்துவிட்டு அதை சற்று நேரம் கழிந்து சாம்பு போட்டு அதற்கு கண்கள், காதுகள், வாய்கள், உடல்கள், வயிறு, வாழு என்று எல்லா பகுதியிலும் இந்த சாம்பை போட்டு தடவுகிறார். அதற்கு அது நெளிந்து பாசத்தோடு அவரோடு அவர் சௌகரியத்திற்கு தன் உடலையும் வாலையும் தலையையும் காட்டுகிறது. இப்படி காட்டி எண்ணெய் தேய்த்து சாம்பு தேய்த்து பிறகு ஓசால் அவர் தண்ணியை அடித்து கழுகுகிறார். அது எவ்வளவு நளினமாக அந்த விஷமுள்ள பாம்பு அவர் பாசத்திற்கும் அவர் அன்புக்கும் அவர் பழக்கிய பழக்கத்திற்கும் ஈடு கொடுக்கிறது என்பதை பாருங்கள். அந்த ஓசிலே அவர் தண்ணி அடிக்கிறார். அது உடலை நெளிந்து அசைந்து அந்த தண்ணீருக்கு உடலை காட்டுகிறது. எப்படியெல்லாம் மனிதனுடைய பாசமும் நேசமும் விஷமுள்ள ஒரு நாகப்பாம்பை கூட அதை அடக்கி அன்போடு காட்டுகிறது. அங்கே மலைப்பாம்பை பார்த்தோம். அந்த மலைப்பாம்பை பிடிக்க ஊர் மக்களும் வனத்துறையினரும் பாடுபட்ட வேளையில் தனி ஒரு மனிதனாக அந்த மலைப்பாம்புக்கு ஈடு தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷமுள்ள நாகப்பாம்பு, அந்த நாகப்பாம்புக்கு இவர் பணிபடை செய்து அதை அன்போடு பார்க்கிறார். ஆக அன்புக்கு அடங்காத வன விலங்குகள் கூட இல்லை என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சிறப்போடு இந்த இரு பாம்புகளையும் செய்தியாக வடிவம் அமைத்து நமது நகர்வள பகுதியிலே தந்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. நகர்வள பகுதியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக அங்கத்தினராக மாறி நீங்கள் NMTV பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பார்த்த பிறகு நீங்கள் கருத்துக்களையும் பதிவிட வேண்டும். NMTV யூடியூப் பகுதியிலே கருத்து பரிமாறம் செய்யும் நீ அந்த இடத்திற்கு சென்று உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். உங்களது கருத்துக்களை நீங்கள் NMTVயில் பார்த்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று தெரிவித்து உங்களது கருத்துக்களையும் ஆவலோடு எதிர்பார்க்கும் NMTV குழுவினர் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்